ஸோ அக்ஷிகா அப்படிங்கிறவங்க வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கிறது வந்து மெக்கானிக்கல்லேருந்து ஒரு பகுதி. ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல்ல படிக்க போறது தான் இதுலயும் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ளூயிட பத்தி படிக்கிறது. ஓகேவா? ஒரு ஃப்ளூயிட் வந்து பைப்ல ஃப்ளோ ஆனா அது என்ன ஆகும்னு பத்தி படிக்கிறது. தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் எப்படி ஐ மீன் பேசிக்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஓகேவா? பேசிக்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி படிக்கிறது. அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயினு, அப்புறம் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இந்த மாரி வந்து கேன்டிலிவர் பீம். ஸோ இத பத்திலாம் படிக்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இது எல்லாமே காமனா இருக்கும். ஓகேவா? இப்போ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல என்ன பெருசா வித்தியாசப்படும்னா ஒண்ணும் கிடையாது. மெக்கானிக்கல்ல படிக்கிறது தான் இங்கேயும் படிப்பீங்க. ஆனா கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா படிப்பீங்க. இப்ப நான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல ஒரு ப்ராசஸ் 1, 2ன்னு 2 சப்ஜெக்ட் இருக்கும். இப்ப நான் அதுவே டீட்டெயிலா படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் லீன் மேனுஃபேக்சரிங், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், அடுத்து வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாரி டீட்டெயிலா 5 சாப்டரா படிக்கிறது தான் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல வருது. பிளஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸு, அப்புறம் அதோட குவாலிட்டி கண்ட்ரோலு. ஸோ வந்து மெயினா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஒரு மேனுஃபேக்சரிங்க எப்படி வந்து எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் வந்து மேனுஃபேக்சரிங். பிளஸ் டெஸ்டிங் பத்தி படிப்பாங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். எப்படி வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது ஒரு பொருள செஞ்சுட்டீங்க. அந்த பொருள வந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணணும். அத வந்து நீங்க உடைச்சு அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். உடைக்காமயே செக் பண்றதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அத பத்தி படிக்கிறது. பிளஸ் காஸ்டிங் எப்படி பண்ணுவாங்க? அதாவது ஒரு மெட்டல உருக்கி அதுக்கான பெட் எப்படி ரெடி பண்றது? அந்த மெட்டல உருக்குறதுக்கு என்ன டைப்ஸ் இருக்கு? வெல்டிங்ல என்ன டைப்ஸ் இருக்கு? ஸோ வெல்டிங்லயே கிரைண்டிங் இந்த மாரி கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. ஒரு கன்வென்ஷனல்னா வந்து ஒரு பொருள் வந்து நெறைய வேஸ்டேஜ் ஆகும். அதிலயும் மேனுஃபேக்சர் பண்ணி அடிட்டிவ்னா வந்து அதோட கம்மி பண்ணி அதோட வேஸ்டேஜை கம்மி பண்ணி ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வருது. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக படிக்கிறது தான் மேனுஃபேக்சரிங். பிளேஸ்மெண்ட் பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. சிஜியில் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே புவராக இருக்குன்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா வந்து கம்பெனி வந்து ஆள் எடுப்பாங்க. ஆனால் ஒயிட் கலர் ஜாபாக இருக்காது. இனிஷியலாக சேலரி வந்து கம்மியாக தான் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். எந்த மேனுஃபேக்சரிங் இருந்தாலுமே வேலை கிடைக்கிறது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான நிலையில இருக்கு. ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கு. நல்ல இடத்துல போய் உட்கார்றதுக்குங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பத்தி, பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி. அதில போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஆன்சர் தெரியும்.